இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் ஆழமாய் விதைக்கப்படட்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையில் நாங்கள் தொடர்ந்து பலப்பட கர்த்தருடைய ஆவியினர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? தேவனுடைய ராஜ்யம் என்கிற தலைப்பில் நாம் நிறைய துணை தலைப்புகளில் வார்த்தைகளை நாம் பார்த்து வருகிறோம். எத்தனை பேர் அதை மிக ஆழமாக நீங்கள் புரிந்து அதில் கற்று வருகிறீர்கள்? திரும்ப திரும்ப அதில் நீங்கள் நிறைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு சிலரை சந்திக்கும் பொழுது, ஒரு சில இடத்துல கேட்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த பிரசங்க நேரத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள், அதோடு சரி, ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்கிறவர்கள் அதோடு சரி, பிறகு கேட்கும் போது சாரி பாஸ்டர் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம், யூடியூப்பில் போய் நீங்கள் பார்க்கலாம். நிறைய செய்திகளை கேளுங்க. ரிலேட்டடான வார்த்தைகளை கேட்கும் போது தான் அது உங்களுக்குள்ளார பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஏனென்றால் இந்த மாதிரி சத்தியங்களை கேட்கலை அப்படின்னாக்க ஒரு மதவாதியாக நாம் மாறிவிடுவோம். மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் எப்படி எங்கள் கடவுளை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சடங்குகளுக்குள்ளார போகிறாங்களோ அப்படியா மாறிடக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். தேவன் மதத்தை நமக்கு உண்டாக்கவில்லை, மதம் சார்ந்த கொள்கைகளை வேதம் நமக்கு பிரசங்கிக்கவில்லை. சத்தியத்தை, தேவன் யார், தேவனுக்குள்ளாக நம்முடைய உறவு எப்படிப்பட்டது, அதில் எப்படி நாம் வாழ வேண்டும், தேவன் இந்த உலகத்தில் நம்மை எப்படிப்பட்ட அதிகாரமுள்ளவர்களாய் வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு அதில் அந்த நிஜத்திலே வாழ்வது தான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள். இந்த உலகம் ஏமாற்றிவிடும், மற்ற மனிதர்கள் ஏமாற்றி விடுவார்கள். பொய்யான சத்தியம் என்று சொல்லுகிற பொய்யான வார்த்தைகளில் சிக்கொண்டு விடுவீர்கள். அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கியிருக்கிற ஆண்டவர் அவருடைய நிஜத்திலே நாம் வாழும்படிக்கு நம்மை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகினால் இந்த தேவராஜ்யம் என்கிற தலைப்பிலே நாம் நிறைய செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறபடினால், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவ ராஜ்யத்திலே நாம் உள்ள அந்த அதிகாரத்தை பற்றி நாம் பார்த்தோம். அதாவது கிங்டம் அத்தாரிட்டி என்கிற அந்த தலைப்பில் நாம் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டோம். அதில் சபை என்பது என்ன, எக்லீஷியா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். சபை என்பது வெறும் கட்டடம் அல்ல, சபை என்பது அரசாங்கம், கவர்மெண்ட் என்று நாம் பார்த்தோம். அந்த நாட்களில் எப்படி ரோம அரசாட்சியானது செயல்பட்டது, அதற்கு முன்பாக கிரேக்க அரசாட்சி எப்படி செயல்பட்டது, அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதை பற்றி நாம் பார்த்தோம். புரியாதவர்கள் திரும்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய செய்தியை கேளுங்கள். அந்த அத்தாரிட்டி என்பது, கிங்டம் அத்தாரிட்டி என்பது அது எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நாம் புரிந்து கொண்டோம். அதில் பரலோக ராஜ்யத்தின் கீ பயன்படுத்த வேண்டும் என்று மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்பது அது நமக்குள் இருக்கிறது, அது ஆவிக்குரிய ஒரு ராஜ்யமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் எப்படி நாம் வெற்றியாய் வாழ முடியும், அந்த கீ என்கிற தேவனுடைய அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையையும் வசனத்தின் அடிப்படையில் எப்படி நாம் அதை பயன்படுத்த முடியும் என்பதை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு உதாரணமாக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ததை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி போலவே அற்புதங்கள் அடையாளங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் காலத்தோடு, அப்போஸ்தலருடைய காலத்தோடு அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம், வரங்கள் எல்லாம் நின்றுவிட்டது என்று சில பிரிவை சார்ந்தவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அது அறியாமையினால் பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கும் சபையில் இருக்கிற நம்மை கொண்டு தேவராஜ்யத்தின் அந்த வல்லமையை, பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த அத்தாரிட்டியும் பவரையும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதை குறித்த வசனங்களை நாம் பிறகு நாம் பார்க்க போகிறோம். ஆகினால் இன்றைக்கு அந்த பவர் ஆஃப் த கிங்டம் கீஸ், ராஜ்யத்தின் வல்லமையின் திறவுகோல் என்கிற அந்த தலைப்பிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்படி அந்த திறவுகோல் அதிக வல்லமை உள்ளதாக அது செயல்படுகிறது என்பதை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எப்படி அந்த கீயை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும், அது எப்படி வேலை செய்கிறது. கீஸ் என்று சொல்லும் பொழுது
ஒருமையிலே சொல்லாமல் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கீ என்று சொல்லாமல் கீஸ் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசித்து பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் சிந்தையை கொண்டு போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதனுடைய பின்னணியை நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசிவிட்டேன். ஆகையினால் தொடர்ந்து அதை நான் பேச விரும்பவில்லை. நேரடியாக நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இதில் இன்னொரு விதமாய் மொழிபெயர்க்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பரலோகத்தில் எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ அதை பூமியிலே கட்டுங்கள், பரலோகத்தில் எதெல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதோ அதை பூமியிலே கட்டவிழ்ங்கள் என்ற ஒரு அர்த்தத்தையும் இந்த வசனம் கொடுக்கிறதாக மொழிபெயர்க்கிறார்கள். ஆகையினால் இன்றைக்கு சபை என்பது எந்த இடத்தில் இருக்கிறது? சபை என்பது கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய ஒன்றிணைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லது சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களே அதை நாம் புரிந்து கொள்வதில்லை, அதை நினைவு கொள்வதில்லை. எப்பொழுதுமே நம்முடைய சிந்தையில் நான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு கூட அவருடைய வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய மனதிற்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்பது சாதாரணமானதல்ல. நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்றால், சில சம்பவங்களை பார்த்து நீங்கள் பயந்து போவீர்கள் என்றால், நீங்கள் தேவ ராஜ்யத்தின் வல்லமையில் செயல்படாமல் உங்களுடைய மனதிலும் உணர்விலும் சார்ந்தவர்களாய் அது உங்களை ஆளுகை செய்யும்படிக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தடுமாற்றமாக எதிர்மறையாக செயல்படுவதை பார்க்க முடியும். ஆகையினால இன்றைக்கு இந்த கிங்டம் கீ அதனுடைய வல்லமை என்பது அது எப்படிப்பட்டது, அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இந்த திறவுகோல் என்ற அந்த வார்த்தை, திறவுகோள்கள் அல்லது திறவுகோல் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை நாம் வைக்கும் பொழுது, திறவுகோல் என்றால் நாலேஜ் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல திறவுகோல் என்பதற்கு அறிவு இல்லை என்றால் நாலேஜ் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். இந்த இடத்துல நியாயசாஸ்திரிகளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், வேதத்தை நன்றாக அறிந்த இந்த மதவாதிகள், நியாய பிரமாணத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மதவாதிகள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் யோவான் ஸ்நானகன் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் பரலோக ராஜ்யத்தை குறித்து யூதர்களின் நடுவிலே பிரசங்கிக்கிறதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மதவாதிகளாகிய பரிசேயர்கள், வேதபாரகர்கள், நியாயசாஸ்திரிகள் இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால், பரலோக ராஜ்யத்தில் ஜனங்கள் பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு தேவனை பற்றிய அறிவை அவர்களுக்கு போதிக்கக்கூடிய இடத்தில் இருந்த அவர்கள் தேவனுடைய இரகசியங்களை அல்லது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த இரகசியங்களை, அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் ஜனங்களை மதத்தின் அடிப்படையில் அல்லது சடங்குகளின் அடிப்படையில் அல்லது கிரியைகளின் அடிப்படையில் தேவனை எப்படி சேர வேண்டும் என்பதான அநேக கற்பனையான உபதேசங்களையும் ஜனங்களுக்கு அவர்கள் கடினமாய் உபதேசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த கடினமான உபதேசங்கள் ஜனங்கள் தேவனை பின்பற்றக்கூடாதபடி, இயேசுவை விசுவாசிக்கக்கூடாதபடி, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் தற்பிக்கக்கூடாதபடிக்கு அவர்களை புறம்பே தள்ளி கொண்டு போனது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் அவர் எதையெல்லாம் சந்தித்தார், அவரை யாரெல்லாம் எதிர்த்தார்கள், அவர் சுவிசேஷம் சொல்லக்கூடாதபடி, அவர் பிரசங்கிக்கக்கூடாதபடி, அநேக மக்களை சுகமாக்கக்கூடாதபடிக்கு இவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை குறித்து நாம் 4 சுவிசேஷ புஸ்தகத்திலே வாசிக்கலாம்.
ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களை பார்த்து இங்கே சொல்லுகிறார், அறிவாகிய திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். தேவனுடைய ரகசியங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை, 5 ஆகம புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி, தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியங்களை, மெஸ்ஸியாவை பற்றிய காலங்களை குறித்து நீங்கள் கணிக்காமல் நான் வந்திருந்தும் என்னை நீங்கள் புறக்கணித்து கொண்டிருக்கிறபடினால் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஆகையினால் இந்த கீ என்று சொல்லும் பொழுது தேவனை பற்றிய அறிவை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையினால் மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தில் இன்னொருவர் பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு அவனை பூட்டுகிறவனாக மாறிவிடுகிறான். இன்றைக்கு வேதத்தை எடுத்து பிரசங்கிக்கிறவர்கள் எல்லாரும் என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் மிக கவனமாய் கவனிக்க வேண்டும். எல்லாருடைய பிரசங்கம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லாருடைய உபதேசங்களும் அது உபதேசம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல நாம் பல சடங்குகள் சம்பந்தமான அல்லது வழிபாட்டு முறை சம்பந்தமான மதம் சார்ந்த நிறைய விஷயங்களை கைக்கொள்வதற்கு இன்றைக்கு நிறைய போதகர்கள், நான் கிறிஸ்தவ வட்டத்தில் பேசுகிறேன், நிறைய போதகர்கள் இன்றைக்கு அதை தான் முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், என்ன பேசும்படி சொல்லியிருக்கிறார் என்பதை இன்றைக்கு பெரும்பாலும் தலைவர்கள், சபை நடத்தக்கூடிய போதகர்கள் பேசுவது என்பது மிகவும் குறைவாக இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் மலையில் உட்கார்ந்து அவர் உபதேசித்த பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் சொன்ன வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ. அப்போது இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பலவிதமான காரியங்களிலே நம்மை அதிகமாய் இன்வால்வ் பண்ணி கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய காரியங்களை பற்றி, வார்த்தையை பற்றி, அவருடைய வெளிச்சத்தை பற்றி, அவருடைய வெளிப்பாட்டை பற்றி, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் கவனம் செலுத்தாதவர்களாக இந்த உலகத்தின் காரியங்களிலே அதிகமாய் நம்முடைய சிந்தையை அதற்குள் வைக்கிறவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் பரிசேயரை பார்த்து விதமாய் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால், மாயக்காரராகிய வேதபாரகரே இங்கே சொல்கிறார், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். வெளிப்படையாக சொல்கிறார். அங்கே வாசித்தோம், அறிவாகிய திறவுகோலை நீங்கள் உங்களுக்குள் வைத்துக்கொண்டு மக்கள் பிரவேசிக்கக்கூடாது, பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு அதை பூட்டி போடுகிறீர்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியம், தி கீ என்பது நாலேஜ், தேவனை பற்றிய அறிவு. அப்போது தேவனை பற்றிய அறிவை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எத்தனை மணி நேரம், எத்தனை அதிகாரம் நீங்கள் வேத வசனங்களை வாசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒன்றான மீதேவனாகிய பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் எந்த விதத்தில் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவரை பற்றி எந்த விதத்தில் நீங்கள் அறிந்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் வேதத்தை நீங்கள் அதிகமாக நேசிக்கலாம், நீங்கள் விடாமல் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால், பரலோகத்தின் வாசிகளாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால் நான் பரலோகத்திற்கு போவதற்கு நான் தகுதியானவன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய நோக்கமே பூமியில் இருக்கிறவர்களை பரலோகத்திற்கு கொண்டு போவது தேவனுடைய நோக்கம் அல்ல. பரலோக ராஜ்யத்தின் செயல்பாட்டை, பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனை இந்த பூமியிலே மனிதனுக்குள் செயல்படுத்துவது தான் தேவனுடைய திட்டம். பூமி என்பது யாருக்காக உண்டாக்கப்பட்டது? உங்களுக்காகவும் எனக்காகவும் உண்டாக்கப்பட்டது. இந்த பூமியில் எதற்காக நாம் இருக்கிறோம்? தேவ ராஜ்யத்தை நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக,
பரலோக ராஜ்யத்தின் அரசாங்கத்தின் அந்த சட்ட அமைப்பில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதற்கான ஒரு மீட்பை நமக்கு உண்டாக்கியிருக்கிறார். ஆகினால் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தவறான ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவாரே, அவர் வரும்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுமே, சபை எடுத்துக்கொண்ட பிறகு திரும்ப அவர் 1000 வருஷ அரசாட்சி செய்வாரே, இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதெல்லாம் வேதத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்த ஒரு தெளிவு எனக்குள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சபையில் இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது வாழ்க்கை சம்பந்தமான ஒரு காரியமாக நீங்கள் பார்க்கும் பொழுது இது உண்மையாகவே வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயம்தான். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம், வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் பரலோகத்தின் திறவுகோலை தேவன் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பது நமக்கு புரிகிறதா? நாம் எப்படி அதை அந்த திறவுகோலை கொண்டு நாம் பரலோகத்தில் இருக்கிறவைகளை பூமியிலே செயல்படுத்தவும், பூமியில் இருக்கிறவர்களை பரலோகத்தின் தேவனோடு கூட இணைக்கவும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஆகையினால தான் இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்றால், நாம் தேவனை பற்றிய அறிவை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கீ என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் நேரடியாக வாசித்திருக்கிறோம். ஆகையினால் இன்றைக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், சபை என்பது ஒரு அரசாங்கம், அது பரலோக ராஜ்யத்துடைய அரசாங்கம். சபையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருமே கேபினட், ஒவ்வொருவரும் மந்திரிகளாக நாம் இருக்கிறோம். அப்போது மந்திரி எந்த அதிகாரத்தை உடையவனாக மாறிவிடுகிறான், அவனுக்குரிய பவர் என்ன அப்படின்னு பார்ப்பீர்கள் என்றால், இன்ஃபர்மேஷன், தகவல்கள். எப்படிப்பட்ட தகவல்கள்? இன்றைக்கு பாருங்களேன், இன்றைக்கி ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன நடந்துகிட்ருக்கு என்று அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற கேபினட் என்ன செய்வார்கள், மந்திரிகள் என்ன செய்வார்கள், அந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து பார்லிமெண்ட்டில் போயிட்டு எங்கள் மாநிலத்திற்கு இதெல்லாம் தேவை, எங்கள் மக்களுக்கு இதெல்லாம் தேவை, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அது எஜுகேஷன் சம்பந்தமானதாக இருக்கட்டும் அல்லது மற்ற டிபார்ட்மெண்ட் எந்த பகுதியை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அவர்கள் அங்கு போய் எங்கள் மக்களுக்கு இப்படிப்பட்ட உயர்வுகள் தேவை என்று சொல்லி அந்த நம்முடைய ஸ்டேட்டை டெவலப் பண்ணுவதற்காக அவர்கள் அங்கு போய் வாதாடுகிறதை பார்க்கிறோம், கருத்துக்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக அதை கேட்டுக்கொள்ளுகிற அந்த பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன செய்கிறார், சட்டங்களை புதிதாய் வகுக்கிறார். அப்போது தேசத்தில் இருக்கிற பல மாநிலங்களுக்குள் இருக்கிற மக்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பேசக்கூடிய மொழிகளின் அடிப்படையில் அல்ல, மக்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் தேசமானது இயங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். மொழியும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு தான். ஆனாலும் மக்கள் இந்த தேசத்திற்குள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து இன்றைக்கு அரசாங்கம் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், நமக்கு தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்படிப்பட்ட தகவல்கள் கொடுக்கிறார்? அவரை பற்றிய அறிவை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்னவென்றால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஒற்றுமையின் உறவில் நாம் எப்படிப்பட்ட செய்தியை உள்வாங்க வேண்டும் என்பதை அந்த ரகசியங்களை நமக்கு எடுத்து பக்குவமாக போதிப்பது தான் பரிசுத்த ஆவியானுடைய வேலையே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவ ராஜ்யத்தின் அல்லது பரலோக ராஜ்யத்தினுடைய நிறைய செய்திகளை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள் என்ன நடக்கிறது என்றால், நாம் அறிவை உடையவர்களாக மாறிவிடுகிறோம். இந்த அறிவு தான் ஒவ்வொரு கேபினட்டுக்கும் ஒவ்வொரு மந்திரிக்கும் அது வல்லமை உடையதாக மாறுகிறது. இப்போ தேவனை பற்றிய அறிவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். அதே நேரத்தில் சபை என்பதை இன்றைக்கு மதமாக மாற்றி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள் சபையை எப்படி பார்க்கிறார்கள், இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் மதமாக பார்க்கிறார்கள். அதில் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை என்பது ஹோலிடே, இந்த பரிசுத்த நாள், ஓய்வு நாள் என்று நிறைய பேர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தின் முதல் நாள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று வேதம் எங்கும் சொல்லவில்லை.
நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்கள் என்றால் அது சனிக்கிழமை ஓய்வு நாள். ஆண்டவர் 6 நாட்களும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு கூட்டம் என்ன சொல்லுகிறது? சனிக்கிழமை மட்டும்தான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுகிறது? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறவர், எல்லா இடங்களிலும் வாசம் பண்ணுகிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அவரை எப்பொழுதும் எக்காலத்திலும் நாம் துதிக்கும்படி, ஸ்தோத்தரிக்கும்படி, தேவனை ஆவியிலே ஆராதிக்கும்படி அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. ஆகையினால் கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. மதம் என்பது அது அரசாங்கம் அல்ல. மதம் என்பது அரசாங்கம் அல்ல, அது கவர்மெண்ட் அல்ல. ஆக கவர்மெண்ட்டில் இணைக்கப்பட்டிருக்கிற, அதாவது பரலோகத்தினுடைய அரசாங்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய வல்லமையிலே அவர்கள் ஃபங்க்ஷன் பண்ணுகிறார்கள். தேவனுடைய வல்லமையிலே அவர்கள் செயல்படுகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் மதவாதிகளாக இருக்கிறீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்களாக இருக்கலாம். நீங்கள் பல கிரியைகளை செய்யக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் மதவாதிகளாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரை நீங்கள் குறைந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பீர்கள். அது எப்படி? உங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரம், உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம், நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரம், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரம், நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக மாறியிருப்பீர்கள். இதுதான் மதவாதிகள் செய்யக்கூடிய காரியம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையிலே அதிகாரத்திலே செயல்படக்கூடியவர்கள், அவர்களை தான் வேதம் சொல்லுகிறது, கேபினட் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் எதிலே செயல்படுகிறார்கள்? தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர்ச்சி பெறுகிறார்கள். வேதத்தை அந்த அடிப்படையில் அவர்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் கூடி பல விதங்களை டிஸ்கஸ் பண்ணுகிற காரியங்களில் வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கும்படி பரிசுத்தவான்களோடு கூட ஒன்றாக இணைய ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை மதத்தை பின்பற்றும்படி அழைக்கவில்லை, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3 காரியங்களை அவர் மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறதை பார்க்க முடியும் வேதத்தில். 3 காரியங்கள். அது என்ன என்று பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நான் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கையில் வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 33 6வது வசனம். ஹல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும். பாருங்கள், இந்த இடத்துல விஸ்டம், பூரண ரட்சிப்பு, சால்வேஷன், விஸ்டம், நாலேஜ். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். உன் நாட்களுடைய, அதுதான் ஒரு ஃபவுண்டேஷன், அதுதான் உங்களை பலப்படுத்தும், அதுதான் உங்களை ஸ்திரப்படுத்தும். எது? ரட்சிப்பு, அது பூரண ரட்சிப்பு. அடுத்து ஞானம், அறிவு. இதுதான் இன்றைய நாட்களில் சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக நாம் பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 3 காரியங்கள். ஒன்று சால்வேஷன், அடுத்து நாலேஜ், அடுத்து விஸ்டம். தேவனுடைய பிள்ளைகள் இதை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சால்வேஷன் என்பது என்ன? சால்வேஷன் என்பது அதான் பூரண ரட்சிப்பு என்று நாம் பார்த்தோம். ஹோல்னஸ் என்று நாம் சொல்லுகிறோம். ஹோல்னஸ் என்றால் முழுமையாக என்று பார்க்கிறோம். ரட்சிப்பு என்பது எப்படி முழுமையாக பூரணமாக நம்மை சந்தித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3 பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லாம் அது முழுவதுமாக நிரப்பப்படுகிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் 3மே இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. கொலோசியரில் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 9ஆம் வசனம் 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். என வாசிக்கிறோம்?
கொலோசியர் 2 அதிகாரம் 9-10. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற இயேசுவுக்குள், கவனியுங்கள், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட். இந்த இடத்துல பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்ற அந்த வார்த்தைக்கு நீங்கள் பங்கு உள்ளவர்களாக மாறி இருக்கிறீர்கள் என்று நாம் பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் லார்ட். எதற்கு பங்கு உள்ளவர்கள்? நீங்கள் ரட்சிப்புக்கு, பரிபூர்ணத்திற்கு, நீங்கள் ஞானத்திற்கு, அறிவிற்கு, அவருடைய நீதிக்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய அதிகாரத்திற்கு, அவருடைய பரிசுத்தத்திற்கு, எல்லாவற்றுக்கும் நீங்கள் பங்குள்ளவர்களாக மாறிவிட்டீர்கள். ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட். அப்போ தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிற அந்த பரிபூர்ணம் எல்லாம் இன்றைக்கு நமக்குள் வாசமாயிருக்கிறது. அதற்கு நாம் தகுதியாக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஹோல்னஸ், முழுமை. இப்போ சால்வேஷனுடைய அந்த ஹோல்னஸ் என்பது முழுமையான கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நிறைவான இந்த ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவுக்குள் நம்மை உறுதியாக கட்டுகிறது. அறிவு, நாலேஜ் என்பது எஜுகேஷனை குறிக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவு என்பது எஜுகேஷன், நாலேஜ் என்பது எஜுகேஷன். இதில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் நிறைய முறை வாசித்திருக்கிறோம். பவுல் தன்னுடைய நிருபங்களில் நிறைய இடங்களில் அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பவுலுக்கு கற்றுக் கொடுத்ததை குறித்து கலாத்தியர்களை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய அறிவு என்பது மிக முக்கியமான ஒன்று. நன்றாக கவனிங்கள். உங்களுடைய வேத வாசிப்பின் முறையை கொஞ்சம் மாற்றுங்க. எப்படி மாற்றணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வசனம் அல்லது ஒரு அதிகாரம் வாசிக்கிறவங்களாக இருக்கலாம், நல்லது. ஆனால் அதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக உங்களுக்குள்ளார கேள்விகளை எழுப்பி கொண்டு வாசியுங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறீர்கள் என்றால் அதனுடைய உள் ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்பில் இருந்து வாசியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவு உண்டாகும். புரியவில்லை என்றால் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் வேதத்தை கலப்பில்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் உங்கள் மனதில் இருக்கிற அல்லது உங்களுக்கு புரிந்திருக்கிற விதத்திலிருந்து நீங்கள் வாசிக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு முறையை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில், அந்த பின்னணியின் அடிப்படையில் நீங்கள் வாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்னென்னா, சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவது தான். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவது என்றால் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பற்றிய தீர்க்கதரிசன வார்த்தைகள், மறைவாக இருக்கிற நிறைய செய்திகள், இவைகளை நமக்கு வெளிப்படுத்தி அதிலிருந்து நாம் உறுதியாக நிலைநிற்கும்படிக்கு தேவராட்சியத்தின் திறவுகோலை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அனுப்பப்பட்டு இருக்கிறார். நாம் அவரால் நடத்தப்பட வேண்டும், அவரால் போதிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ நாலேஜ் என்பது தேவனை பற்றிய அறிவு, அவருடைய கிரியைகளை சார்ந்த விஷயமாக பார்க்க வேண்டும். தேவன் என்னெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார் என்றால் அவர் இனிமேல் புதுசாக எதையும் செய்ய போகிறதில்லை. இப்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கிறது, அவரை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். மறுரூபமாகுதலை, மனம் ஏற்றுக்கொள்ளும்படி வெளிப்பாடுகளை, ஏற்கனவே வெளியாக்கப்பட்ட ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அறிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இனி செய்ய போவது என்ன என்று கேட்பீர்கள் என்றால், உங்களுக்காக ஆண்டவரே இறங்கும், எனக்கு இதெல்லாம் காரியங்களாங்க நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், இதெல்லாம் எப்படியாவது செய்யுங்க ஆண்டவரே, அதை சொல்லலை. இங்கே நான் உங்களுக்கு இன்னும் என்ன செய்ய போகிறார் என்றால், இன்னும் நீங்கள் வளர்ந்திருக்கிறதிலிருந்து இன்னும் அதிகமாய் வளரப்போகிறீர்கள். அவர் இன்னும் அதிகமாய் ஆழமாய் கற்றுக் கொடுக்க போகிறார். அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் சரி, சபைக்கு வரும் பொழுதும் சரி, அல்லது ஜெபிக்கும் பொழுதும் சரி, தேவன் எனக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நிறைய விஷயங்களுக்காய் நாம் எதிர்பார்ப்போடு நாம் அவரிடத்தில் வருகிறவர்களாக தான் இருக்கிறோம். அதை முதலாவது நிறுத்துங்கள். தேவனை பற்றிய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள், அதில் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவர் அப்படி என்றால், ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு செய்து முடித்து விட்டார்.
ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய இடத்தில், அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய இடத்தில், எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சபை அந்த இடத்தில் இருக்கிறது. அதுதான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்பது அது மக்களோடு ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அரசாங்கம் என்பது தன்னிச்சையாக செயல்பட முடியாது. மக்களுக்காக தான் அரசாங்கம், மக்களுடைய நன்மைகளுக்காக தான் அரசாங்கம். அப்போ பரலோகம் என்பது, பரலோக ராஜ்யம் என்பது யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அந்த பரலோக ராஜ்யம் என்பது இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறது? அது அதிகாரமுடையதாக, வல்லமை உடையதாக. எப்படிப்பட்ட அதிகாரமுடையதாக? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிகாரமுடையதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில் செயல்படக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் நமக்கு அறிவு தேவை. எப்படிப்பட்ட அறிவு? தேவனை பற்றிய அறிவு நமக்கு தேவை, சபைக்கு தேவை. அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை. அந்த அறிவிலே நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும். அந்த அறிவிலே நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்தை, நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் கட்ட வேண்டும். அந்த அறிவிலே நீங்கள் உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் கட்டமைக்க வேண்டும் கிறிஸ்து இயேசுவுக்குள். அந்த அறிவு மிக முக்கியமான ஒன்று. தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு சொல்லியிருக்கிற வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்து விஸ்டம், ஞானம். ஞானம் என்பது என்ன அப்படின்னு பார்ப்பீங்கன்னா, அப்ளையிங் நாலேஜ். தேவனுடைய அறிவை நம் வாழ்க்கையிலே செயல்படுத்துவது, அப்ளை பண்ணுவது. அப்ளையிங் நாலேஜ், தேவனுடைய அறிவை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவது, அதை அப்பியாசப்படுத்துவது. அப்போது இந்த நாலேஜ் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவனோடு நம்மை, தேவனுடைய ரிலேஷன்ஷிப்பில் நம்மளை இன்னும் அதிகமாய் பில்ட் பண்ணுகிறது. தேவனுடைய அந்த உறவிலே நாம் இன்னும் அதிகமாய் கட்டப்படுகிறோம். நீங்கள் நினைக்கலாம், சர்ச்சுக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், கண்ணை மூட்டா பரலோகத்துக்கு போயிடுவேன். பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் பரலோகம் போகணும் என்பதற்காக தேவன் உங்களை ரட்சிக்கவில்லை. பரலோகத்தில் நீங்கள் அதிகாரமுடையவர்களாக எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 26லேருந்து 2ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். அதுதான் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய திட்டம், நோக்கம். ஆதாம் அதை இழந்து போனான், ஃபெயில் ஆயிட்டான். அவன் ஃபெயில் ஆனதுனால கடைசி ஆதாமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு கர்த்தர் நம்மை மறுபடியும் நிலைநிறுத்தும்படிக்கு அவருக்குள் நம்மை வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் கீ எதிலே செயல்படுகிறது என்றால், தேவனை அறிகிற அறிவிலிருந்து தான் செயல்பட முடியும், செயல்படுகிறது. இயேசு கிறிஸ்து அதை பற்றி தன்னுடைய ஊழியத்தில் அவர் சொல்லியிருக்கிற நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து பேசியிருக்கிறதை பார்க்கலாம். ஆக ஞானம் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனை பற்றிய அறிவை பயன்படுத்துவது, அல்லது தேவனுடைய அறிவிலே நாம் ஃபங்க்ஷன் பண்ணுவது, தேவனுடைய அறிவிலே நாம் வாழ்வது. இந்த தேவனுடைய அறிவு தேவனுடைய உறவுக்குள் நம்மை ஊன்ற கட்டுகிறது, நெருக்கமான ஒரு உறவை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஆராதிக்க கஷ்டப்பட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தால் ஈஸியாக அதை மேற்கொள்வீங்க. ரொம்ப ஜாலியாக நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க. எப்படி? தேவ பிரசன்னத்தில் இருந்து, தேவ ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற அநேக அவருடைய வார்த்தைகளிலிருந்து உங்கள் வாழ்க்கை கட்டமைக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படி அவர் ஊழியம் செய்தார், தேவனை பற்றிய அறிவை முழுவதுமாக அவர் அறிந்தவராக அவர் அதை பற்றி சொல்லும் பொழுது, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம், அதில் என்ன சொல்கிறார் என்றால், யோவான் 7ஆம் அதிகாரம் 28, 29, இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். அதாவது அதுக்கு மேலுள்ள வசனத்தில் யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, சில தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் 27ஆம் வசனம், இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போதோ இவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் பிறந்த அந்த இடத்தை குறித்தும்
அவர் வாழ்ந்த இடத்தை குறித்தும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் யார் என்ற அறிவு அந்த மக்களுக்கு இல்லை, அந்த தலைவர்களுக்கு இல்லை. அதனால தான் இவர் உலக பிரகாரமாக இந்த இடத்துல அவர்களுடைய அறிவை பற்றி இயேசு 28ஆம் வசனத்தில் சொல்கிறார். தேவாலயத்தில் உபதேசிக்கையில் அவர் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தவன் என்றும் அறிவீர்கள், நான் என் சுயமாய் வரவில்லை. அதான் சொல்கிறார், நான் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். பூமியில் நான் எந்த ஊரில் பிறந்தேன், நான் எங்கே வளர்ந்தேன், யார் என்னை வளர்த்தார்கள், இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆனால் நான் யாரிடத்திலிருந்து வந்தேன் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள், அறியீர்கள் என்று சொல்லுகிறார். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். தன்னுடைய பிதாவை பற்றி பேசுகிறார். அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள், நான் அவரால் வந்திருக்கிறபடினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், பிதாவை அவர் நன்றாக அறிந்திருந்தார். நான் எங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், நான் என்ன செய்யும்படி அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த அறிவிலிருந்து இயேசு கிறிஸ்து பிதாவின் உறவில் மிக நெருக்கமாக இருந்ததை நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ளுகிறோம். இந்த வார்த்தைகளை மதவாதிகளாகிய யூத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால், புரிந்து கொள்ள முடியாததினால் அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் இயேசுவை புறக்கணித்தார்களே ஒழிய அவருடைய வல்லமையை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை, அவர் செய்து முடிக்கப் போகிறதை ஒருவராலும் புறக்கணிக்க முடியவில்லை. அவர் செய்து முடித்ததை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை நிறைவேற்றி முடித்ததை பற்றி நாம் பார்க்கிறோம். இதை யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 43ஆம் வசனம். யோவான் 8:43. என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனது இல்லாது இருக்கிறதினால் அல்லவா. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் தேவனை பற்றிய அறிவை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய வல்லமையிலே இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை மிக சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆகையினால தான் அற்புதங்கள், அடையாளங்கள் மிக சுலபமாக, சாதாரணமாக நடந்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சபைக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட பரலோக ராஜ்யத்தின் இந்த ரகசியத்தை அறிந்து கொண்ட பவுல் சொல்கிறார், தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பவுலுடைய ஊழியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுவதற்கு காரணம் என்ன? அவர் பெரிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன? பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஆக ராஜ்யத்தினுடைய திறவுகோலின் ரகசியம் என்னவென்றால் நாலேஜ், தேவனை பற்றிய அறிவு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய சிந்தையை கொஞ்சம் டியூன் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியான விதத்தில், சரியான இடத்தில், சரியாய் நீங்கள் ராஜ்யத்தின் திறவுகளை பயன்படுத்துவதற்கு தேவனை பற்றிய அறிவை உங்களுக்கு கொடுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனை பற்றிய அறிவை விரும்புங்கள். அதுதான் உங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். உலகத்தை பற்றிய அறிவு இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் கற்றுக் கொடுக்கிற பரிசுத்தவான்கள் எந்த மீட்டிங் அட்டன் பண்ண விடாமல் டியூஷன், ஸ்கூல் என்று உலக படிப்புக்காக உங்களுடைய பிள்ளைகளை அதிகமாய் அவர்கள் மேல் பாரத்தை சுமத்தி கொண்டிருக்கிற பெற்றவர்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நான் ஆலோசனையை சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தவறான விதத்தில் நடத்துகிறீர்கள். படிப்பு கற்றுக் கொடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் அதை காட்டிலும் தேவனை பற்றிய அறிவு அந்த பிள்ளைகளுக்கு தேவை. ஒரு மனிதன் படிப்பிலிருந்து, கல்வியிலிருந்து தன் வாழ்க்கையை நியமிப்பதில்லை. நிறைய பேர் படித்தவர்கள் இன்றைக்கு தவறான பழக்கங்களினால் தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் தெருவிலே நிற்கிறதை பார்க்கிறோம். போதைக்கு அடிமையாக இருக்கிறதை பார்க்கிறோம்.
தவறான உறவுகளில் சிக்கிக்கொண்டு அவமானப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனை பற்றிய அறிவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவை. பெற்றவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கும் தேவை. அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய அறிவிலே நீங்கள் வளர்க்க முடியும். தேவனுடைய அறிவு என்பது என்ன என்று தெரியாததினால்தான் உலக சிந்தையிலும் உலக அறிவிலும் உலகத்தினுடைய அந்த எமோஷனல்லையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறபடினால் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை தான் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள். நீ நிறைய சம்பாதிக்கணும், நல்லா படித்தாதான் நல்ல வேலைக்கு போக முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும். சம்பாத்தியமும் வேலையும் உங்கள் வாழ்க்கையை நியமிப்பதில்லை, உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிப்பதில்லை, உங்கள் வாழ்க்கையினுடைய ஆதாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் ஆதாரம். அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு நங்கூரமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு நல் பாதையை காண்பிக்கிறது, நித்திய ஜீவனுக்குள் நடத்தும். சில பிள்ளைகளிடத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பிள்ளைங்க சொல்கிற வார்த்தை, நிறைய பொய் பேசுகிறாங்க. சின்ன வயசுலே பிள்ளைகள் பொய் பேசுவதற்கு எங்கிருந்து அவர்களுக்கு அந்த பயிற்சி வந்தது? ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், வளர்கிற பையன், பைபிள் படிக்கிறது உண்டாப்பா? பைபிள்லாம் படித்தேன் பாஸ்டர். இன்றைக்கி என்னப்பா படித்த அப்படின்னா உடனே பட்டுன்னு யோசிக்காமல் பதில் சொல்கிறான், நான் இன்றைக்கி படிக்கலை அப்படின்னா. சரி, நேற்று என்ன படித்தேன்? நேற்றும் படிக்கலை. அப்போ படித்தேன்னு இப்போ சொன்னியே அப்படின்னா. சாரி பாஸ்டர்னா, இப்போ கடைசியாக எப்போ தான் படித்த ஞாபகம் இல்லை அப்படின்னா. பிறகு சொன்னேன், நீ பைபிளே படிக்கிறது இல்லை தானே? ஆமாம் பாஸ்டர் அப்படின்னா. வேறு வழி இல்லாமல் உண்மையை ஒத்துக்கிட்டான். ஏன் நீ பொய் சொல்கிற அப்படின்னா அப்படின்னு சிரித்தான். பாருங்கள், அப்போ எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? சின்ன வயசில் பெற்றவர்கள் கஞ்சாடையாக விடுறாங்க. அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் சரளமாக போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுடைய எதிர்காலத்தை நான் நினச்சேன், இவன் இந்த பாதையிலேயே போனானா அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணுறதில்ல. பைபிள் படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த பிள்ளைங்க படித்ததை என்ன படித்தார்கள், என்ன கற்றுக்கொண்டார்கள், தேவ அறிவை எப்படி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்பதும் கிடையாது. ஏன்? அந்த தேவ அறிவுக்குள் நானே இல்லையே, நான் எப்படி அவன்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. உடனே பிள்ளைங்க என்ன கேட்பாங்க? நீங்கள் முதல் படிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நானே படிக்கலையே, நான் எப்படி நான் என் பிள்ளையை போய் கேட்குறது? இந்த மாதிரியான வாழ்க்கை மிகவும் கஷ்டமான ஒரு வாழ்க்கை. ஏன் இதை சொல்லுகிறேன்? இருதயத்தின் பாரத்திலிருந்து நான் பேசுகிறேன். தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்குரிய சூழ்நிலைகளை ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தேவராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். இன்னும் சிறுபிள்ளைகளாக இருக்கும்படி அல்ல, குழந்தைகளாக இருக்கும்படி அல்ல, தேவராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அழைப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் இன்னும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பயன்படுத்த முடியாதவர்களாய், தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய், தேவ ஞானத்தில் வாழ முடியாதவர்களாய் இன்னும் போராடி கொண்டே இருப்பீர்கள் என்றால் யார் உங்களை விடுதலையாக்க முடியும்? தேவன் உங்களுக்கு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறதே. ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. சகோதரி, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை சரியான விதத்தில் கட்டமைத்துக் கொள்வதற்கு அவரை நோக்கி பாருங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஒருபோதும் உங்களை கைவிடாதவர். அவர் உங்களை ஒருபோதும் மோசம் போகும்படிக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். ஆனால் நீங்கள் விரும்புங்கள். உங்களுக்கு இப்பொழுது சமீபமாக இருக்கிறார், மிக மிக சமீபமாக இருக்கிறார், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு ஓமையை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஓமை என்பது தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை உள்ளடக்கிய நிறைய செய்திகள் என்று நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஓமைகளாய் சீஷர்களிடத்திலும் மக்களிடத்திலும் அவர் நிறைய விஷயங்களை, என்ன விஷயம்? பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் சீஷர்களுக்கு மாத்திரம் அறிவிக்கப்பட்டது. தனிமையிலே இயேசு கிறிஸ்துவிடத்தை கற்றுக்கொண்டார்கள். நீங்கள் தனிமையிலே கற்றுக்கொள்ளுகிற பழக்கம் உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை சரியாய் பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள். நிக்கதோமு இயேசுவினிடத்தில் தனிமையில் இரவு நேரத்தில் கற்றுக்கொண்டார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாலும் அவருடைய உபதேசம், சில நேரங்களில் அவர் சொல்லுகிறதான அந்த பேரபல், அந்த ஓமைகள் அவர்களுக்கு புரியாமல் இருக்கும் பொழுது இயேசுவிடத்தில் தனிமையிலே கேட்பார்கள். இயேசு கிறிஸ்து மிக விளக்கமாக எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், பிரைஸ் தி லார்ட், எவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் பிரவேசிக்க மாட்டான், அவன் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்தில் பாருங்கள், சிறு பிள்ளையைப் போல் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பரலோக ராஜ்யத்துடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், சிறு பிள்ளையைப் போல் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ற தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய வெளிப்பாட்டை, தேவ ராஜ்யத்தின் வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் உள்ளே நுழைய முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்களேன், ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ரட்சிக்கப்பட்டு கண்ணை மூணோட பரலோகத்துக்கு போயிடலாம். நல்லா கவனிங்க, இங்கே தேவ ராஜ்யத்தை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பரலோக ராஜ்யத்திற்கும் தேவ ராஜ்யத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் தேவ ராஜ்யத்தினுடைய வேற்றுமை அது எப்படிப்பட்டது என்பதை பற்றி ஒரு நாளில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடு, அதான் ஓமைகளாய் பேசிட்டு வரார் பார்த்தீங்களா, அதை குறித்த அந்த ரகசியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? சிறு பிள்ளையைப் போல நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி ஏன் நம்மளால் பைபிள் வாசிக்க முடியல, ஏன் சர்வீஸில் கண்டினியூவாக உட்கார முடியல? பாருங்களேன், இப்போது ஆன்லைனில் சர்வீஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் மைண்டு எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கு. சில நேரங்களில் அப்படியே எழுந்து போகிறது, தண்ணி குடிக்க போகிறது, திடீர்னு உட்காந்து அடுத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறது, உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்டே உங்கள் கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்புறது, இல்லைன்னா சில நேரங்களில் கொஞ்சம் நேரம் அட்டன் பண்ணிட்டு எழுந்திரிச்சு கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து மதியானம் சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதை காண்பிக்கிறது என்றால், சிறு பிள்ளைகள் எதை பற்றியும் கவலை அடைய மாட்டார்கள். அவர்களுக்குள்ளார ஒரு குணம் இருக்கும். சின்ன பிள்ளைங்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்களேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது தான் அவங்களுடைய நேச்சர். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாங்க, எதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, ஜாலி லைஃப்பை தான் அவங்க விரும்புவாங்க. ஆனால் நம்ம மைண்டில் நிறைய விஷயங்களை உள்வாங்கி அதை அழுத்தமாக பாரமாக வைத்து கொண்டே இருக்கிற அப்படின்னால் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள இடம் கொடுக்கறதே கிடையாது, அதை ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. இதெல்லாம் ஒரு நாளில் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் இந்த செய்தியை கேட்டுக்கலாம், யூடியூப்பில் நம்ம பார்த்துக்கலாம். இப்படி உங்கள் மனது வேறு விதமாக யோசிக்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தின் வெளியாக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இன்னும் போராட்டத்தின் ஸ்தலத்திலே இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ரிலீஜியன் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு நாளில் அப்படி தான் இருந்து வந்தோம். அந்த பழைய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு முன்னான அந்த மதம் சார்ந்த வாழ்க்கையில் எப்படி இருந்தோம், வாழ்க்கையில் நன்மை நடக்கணும், நல்ல காரியம் நடக்கணும், என் வீட்டில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், பயந்து ஒவ்வொரு கோயிலாக, ஒவ்வொரு குளமாக, ஒவ்வொரு இடமா சுற்றி சோர்ந்து போய் கடைசியில் வாழ்க்கையை வெறுத்து போயிருந்த சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து உங்களை சந்தித்த பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார வந்த பிறகும் அதே மைண்ட் செட்டில் வாழ்கிறது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் தான் நான் நல்லா இருப்பேன், சர்ச்சுக்கு போனால் தான் ஒரு சந்தோஷமாக இருக்குது, மீதி நாட்களில் எனக்கு வாழ்க்கையை பிடிக்கல. இது மதவாதிகள் சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் கிறிஸ்துவை வேறு விதமாய் பார்க்கிறீர்கள், தவறான ஒரு பார்வை. மதம் அல்ல இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டும். தேவன் தன் அரசாங்கத்தை நமக்குள் வைத்து நம்மை பயன்படுத்தும்படி அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் இதில் வாசிக்கிறோம், எவனாயிலும் சிறுபிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அதனுடைய தொடர்ச்சி, அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, இவன் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், வெரி வெல்த்தி மேன், வெரி ரிச் மேன், அவன் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த சம்பவத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இயேசு
நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ஏன் இந்த இடத்துல என்னை நல்லவன் என்று நீ சொல்வானேன் அப்படின்னு சொன்னார்னா, இவன் இயேசு கிறிஸ்து என்னவா சொல்கிறானா, நல்ல போதகரே, டீச்சரே அப்படின்னு கூப்பிட்றான். அப்போது டீச் பண்ணக்கூடிய அதாவது மற்ற நியாயப்பிரமாணத்தில் உள்ள வேதபாரகர்களைப் போல, பரிசேயர்களைப் போல இவரும் ஒருவர் என்ற பார்வையில் இவன் வந்து பார்க்கிறான். அதனால தான் சொல்கிறார், என்ன நீ நல்லவன் சொல்லாதப்பா, தேவன் ஒருவர் நல்லவர். தேவனை காண்பிக்கிறார், பிதாவை காண்பிக்கிறார். அதற்கு அடுத்த வார்த்தை, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தில் 10 கற்பனைகளை குறித்து இயேசு கிறிஸ்து இவனுக்கு நினைவுபடுத்துகிறார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். நான் சின்ன வயசுலேருந்து இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், இதை விடாமல் நான் கை கொண்டுட்டு வரேன். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்கள், இந்த செய்தியில், இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. மதத்தின் செய்தி என்னவென்றால், மதவாதத்தின் செய்தி கைக்கொள்வது. நான் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆனால் தேவ ராஜ்யத்தினுடைய செயல், அதனுடைய டீச்சிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுப்பது. கொடுக்கிற விஷயத்தை பற்றி இந்த இடத்துல பேசுகிறார். உடனே முட்டி போடுப்பா, உனக்காக ஜெபம் பண்ணுறலாம் இயேசு கிறிஸ்து சொல்லலை. என்னை ஏற்றுக்கொள், நான் தான் கிறிஸ்து மெஸ்ஸியா அப்படிலாம் இயேசு கிறிஸ்து சொல்லலை. தேவன் ஒருவரே நல்லவர். மதம் என்றைக்குமே தேவ ராஜ்யத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒன்று. இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள், புவர் இன் ஸ்பிரிட். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனை முழுவதுமாக எல்லாவற்றிற்கும் சார்ந்து கொள்வது. இப்படி சொல்கிற மாதிரி, எல்லாவற்றிற்கும் தேவனை முழுவதுமாக சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. ஆவியில் எளிமை, புவர் இன் ஸ்பிரிட்னா, நம்ம வந்து எளிமையான ஒரு வாழ்க்கை, வீட்டில் வந்து எந்த ஒரு பொருள் வாங்கக்கூடாது, ட்ரெஸ்ஸில் ஆசைப்படக்கூடாது, நம்ம வந்து சாப்பாட்டில் ஆசைப்படக்கூடாது, ரொம்ப எளிமையாக வாழணும். அதை இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் இந்த வசனத்தை வேறு விதமாய் மொழிபெயர்த்ததுனால இன்றைக்கு சபைகளில் உள்ள விசுவாசிகள் பரிதாபமாக இருக்காங்க. பரலோக ராஜ்யத்தின் கீழே பயன்படுத்த தெரியாமல், ஏழ்மையில், கஷ்டத்தில், வறுமையில், போராட்டத்தில், மன உளைச்சலில், இன்னும் ஆண்டே என்னை விடுதலையாக்கும், 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 சுகமாக்கும், என்னை ஆசீர்வதியும், இந்த மனநிலையில் தான் இன்றைக்கு தன் வாழ்நாளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று கற்றுக்கொண்டு விட்டார்கள். எவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம். ஆவியில் எளிமை என்பது 100% அதிகமாய் நம் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்காகவும் தேவனையே சார்ந்து கொள்வது, எல்லாவற்றுக்காகவும் தேவனையே சார்ந்து கொள்வது, எல்லாவற்றுக்காகவும். Praise the Lord, praise the Lord. Hallelujah. உனக்குள்ள எல்லாவற்றையும், உனக்கான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லும் பொழுது 23ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகவும் துக்கமடைந்தான். பாருங்களேன், ஐஸ்வர்யம். ஐஸ்வர்ய மக்கள், அதாவது ரிச் பீப்புள் 2 வகைப்படுகிறார்கள். 2 கைண்ட் ஆஃப் ரிச் பீப்புள் இருக்காங்க. ஒன்று வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், ஐஸ்வர்யவனாக இருக்கிறவர்கள், பணக்காரர்களாக இருக்கிறவர்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஐஸ்வர்யவனாக இருக்கிறவர்கள். இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம வந்து ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, ரிச்னஸ், இந்த ஐஸ்வர்யம், இதெல்லாம் நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம். தப்பு. ப்ராஸ்பரிட்டி, ரிச்னஸ் எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இது ரெண்டுமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் தான் இருக்குது. ப்ராஸ்பரிட்டி லைஃப், செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று அதோடு ஒரு கூட்டம் நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் எழுத்தின்படி இன்றைக்கு நமக்கு பொருளாதாரத்தில் ஐஸ்வர்யவனாக இருக்கும்படி
அதே நேரத்தில் நாம் செழிப்புள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் நாம் ஒரு குறையும் இல்லாதவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பிரைஸ் தி லார்ட். அப்போது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ப்ராஸ்பரிட்டி என்பது, செழிப்பு என்பது அல்லது ரிச்னஸ் என்பது ராஜ்யத்தில் வாழ்கிறவர்களுக்கு அல்லது ராஜ்யத்தில் தேவ ராஜ்யத்தில் வாழ்கிறவர்களுக்குள் அது தானாக செயல்படக்கூடிய ஒன்று. அதே போல் இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் வாழ்கிறவர்களுக்கும் தானாக அது செயல்படும். தேவ ராஜ்யத்தில் வாழ்கிறவர்களுக்கு அது எப்படி அந்த ரிச்னஸ்லாம், அதாவது அந்த செழிப்பு ஐஸ்வர்யம்லாம் உண்டாகிறது என்றால், தேவனுடைய கீயை, அதாவது பரலோக ராஜ்யத்தின் கீயை சரியான விதத்தில் பயன்படுத்தும் பொழுது அது அவர்களுக்கு உண்டாகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி பஞ்ச நாட்களிலே தேவனால் சாரிபாத் என்கிற ஊருக்கு ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார். அந்த விதவை வீட்டில் வெறும் ஒரு கைப்பிடி மாவு மட்டும்தான் வச்சுருக்காங்க. அவங்களுடைய மனநிலையை பற்றி நான் வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். அந்த மாவு, ஒரு கைப்பிடி மாவில் அடையை சுட்டு தானும் தன் மகனும் சாப்பிட்டு சாக வேண்டும் என்ற ஒரு மனநிலை. ஆனால் இந்த சூழ்நிலையில் அந்த வீட்டிற்குள் இந்த எலியா தீர்க்கதரிசி உள்ளே போகும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, முதலாவது எனக்கு ஒரு அடையை சுட்டுக்கொடு. இவர் எந்த ராஜ்யத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுறார், எந்த ராஜ்யத்தில் வாழ்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பரலோக ராஜ்யத்தின் அந்த அதிகாரத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யார்? எலியா தீர்க்கதரிசி. அந்தம்மா எந்த ராஜ்யத்தில் வாழ்கிறாங்கன்னா, உலக ராஜ்யத்தில் வாழ்கிறாங்க. உலக ராஜ்யம் மாறிக்கொண்டே இருக்கும். ஐஸ்வர்யவனாக இருக்கிறவன் தரித்திரனாய் போவான், தரித்திரனாக இருக்கிறவன் திடீரென்று ஐஸ்வர்யவனாக மாறுவான். இது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் பஞ்சம் வரும்பொழுது இந்த தாயார் இந்த உலக ராஜ்யத்தில் இருந்தபடினால் இவர்கள் பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை பயன்படுத்த முடியாதவர்களாய் தரித்திரத்தில் மரணத்தை நோக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த இடத்தில்தான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனாகிய எலியா தீர்க்கதரிசி அந்த வீட்டிலே போய் கீயை ஆப்ரேட் பண்ணுகிறார். ராஜ்யத்தின் கீயை ஆப்ரேட் பண்ணுகிறார். எப்படி ஆப்ரேட் பண்ணுகிறார்? முதல் அடையை எனக்கு கொடு என்று கேட்கிறார். அந்த முதல் அடையை சுட்டு கொண்டு வந்து எலியா தீர்க்கதரிசியின் கையிலே கொடுத்த மாத்திரத்தில் அவள் வீட்டில் இருந்த மா நிறைந்த அந்த பாத்திரமும் அந்த பானையும் எண்ணெய் இருந்த அந்த பானையும் முழுவதுமாக நிரம்பிக்கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யத்தின் கீ என்பது கொடுப்பதில் தான் ஃபங்க்ஷன் ஆகிறது. ஹலோ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஐஸ்வர்யம் என்பது என்றைக்குமே தேவ ராஜ்யத்துக்கு எதிராகவே செயல்பட்டுருக்கோம். தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்கவே கொடுக்காது. உலக ராஜ்யத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுப்பா, இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய பணம், இது என்னுடையது என்று யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ இவர்கள் உலக ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள். என்னுடையது என்று சொல்லுகிறவர்கள் உலக ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள். இவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே மாட்டாங்க. தேவ ராஜ்யத்தில் விதைப்பதற்கு அல்லது கொடுப்பதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க இந்த உலக ராஜ்யத்திலிருந்து நான் இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு இவங்க நினைக்கிறபடினால். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, இல்லாதவர்களுக்கு கொடு என்று சொன்ன மாத்திரத்தில் இவன் மிகுந்த துக்கம் அடைந்தான். கொடுக்கறதுக்கு துக்கம் வரும், கொடுக்கறதுக்கு இஷ்டம் இருக்காது. என்னடா சில நேரங்களில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கர்த்தருக்கு கொடுங்க, சபைக்கு தேவைகள் இருக்கிறது, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்க இடம், அதாவது மனசு வரவே வராது. கை தூக்குவாங்க, இல்லைனாக்க கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நாளில், அதாவது ஒரு நாள் கேப் விட்டாலே போதும், வேண்டாம் கொடுக்க வேண்டாம், கர்த்தர் பார்த்துக்குவார், அவங்கள கர்த்தர் போஷிப்பார், பிரதர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், சபைக்காக நம்ம ஜெபிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. இது ஈஸியாக சுலபமாக புரிந்து கொள்ளலாம். இவர்கள் தேவ ராஜ்யத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் எப்படி இவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? உலக ராஜ்யத்தின் ஃபங்க்ஷனில், சிஸ்டத்தில் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. உலக ராஜ்யத்தின் சிஸ்டம் தேவ ராஜ்யத்தின் சிஸ்டத்துக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கும். ஹலோ, ஆபிரகாம் வெரி வெல்த்தி மேனாக மாறினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் சரியாக கீயை பயன்படுத்தினார்.
நான் வாசிக்கும் பொழுது ஒரு சில வசனங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 6ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 6ஆம் வசனம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசைகளை உடையவனாய் இருந்தான். அடுத்து 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழைக்கிறார். 13ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களுக்கு தாங்கக்கூடாததாக இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால், அவருடைய ஆஸ்தி செல்வங்கள் மிகுதியாக, ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், பொருட்கள், கோல்டு, டைமண்ட், இதெல்லாம் மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. இடமே பத்தலைங்களாம். அந்தளவுக்கு ஆண்டவருடைய அந்த வெல்த்தி, ரிச்னஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது ஆபிரகாமுக்கு. காரணம் என்ன? ஏன் இப்படி மாறினார்? எப்படி இவர் மாற்றப்பட்டார்? பரலோக ராஜ்யத்தின் கீயை சரியாக பயன்படுத்தினார் ஆபிரகாம். நல்ல வேலைக்கு எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலி செலுத்துகிறார். ஆபிரகாம் பரலோக ராஜ்யத்தின் கீயை சரியாக எங்கே பயன்படுத்தினார்னா பலி செலுத்தினார். ஆஃப்ரிங் என்பது பலி, சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுகிறோமே, பலி. இயேசு கிறிஸ்து நமக்காக பலி ஆக்கப்பட்டார். ஹோலினஸ், ஹோலி என்று சொல்லுகிறோம். பரிசுத்தம், பரிசுத்தம் என்றால் சாங்டிஃபிகேஷன். பரிசுத்தம் என்பது அங்கீகரிக்கப்படுகிற பலி, தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற பலி. கொடுக்கிறவர்கள் எப்பொழுதும் தேவராஜ்யத்தில் அவர்கள் கொடுத்துவிட்டு தரித்திரத்தில் இருக்க மாட்டார்கள். தேவராஜ்யம் அவர்களுக்கு திறக்கப்படுகிற, பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷ சாலை அவர்களுக்கு திறக்கப்படுகிறது. அவர்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். அந்த பெருக்கத்தை ஒருவரும் நிறுத்தவே முடியாது. அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். 8ஆம் வசனம், இதே அதிகாரத்தில் 8ஆம் வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான் என்றால் என்ன அர்த்தம்? தன்னிடத்தில் இருந்த கொழுமையான ஆட்டை அவன் பலி செலுத்தினான். காயின், ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். காயினின் பலியை பார்க்கிலும் ஆபேலின் பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். இருதயத்தை பார்க்கிறவர். தேவராஜ்யத்தில் கீயை சரியாய் பயன்படுத்துவதற்கு, அல்லது பரலோகத்தின் கீயை சரியாய் நீங்கள் பயன்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள். இன்றைக்கு ஏன் சபைகளில் தசமாகம் காணிக்கை நாம் செலுத்த வேண்டும்? ஏன் அந்த முறையை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் தான் பாஸ்டர் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இல்லை, அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசுகிறவர்களுக்கு, அப்படி நினைக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தையை மட்டும் உள்வாங்கிட்டு இதுதான் அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகும்படி பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கும் இஸ்ரவேல் மக்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் கர்த்தர் தசமாகமும் காணிக்கையும் செலுத்த வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது பரிசேயரை பார்க்கிறோம், வேதபாரகர்களை பார்க்கிறோம், நாம் அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன் இன்றைக்கு சபைகளில் காணிக்கை நாம் கொடுக்க வேண்டும்? மக்கள் எப்படி காணிக்கை கொடுக்கிறார்கள் அல்லது தசமாகம் கொடுக்கிறார்கள் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தின் அல்லது பரலோக ராஜ்யத்தினுடைய அல்லது கிங்டம் எக்ஸ்பீரியன்ஸிலிருந்து கொடுக்காம, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பது தான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தினுடைய சிஸ்டமே என்னென்னா கொடுப்பது தான், வாங்குவதல்ல. தேவன் வாங்குகிறார் என்று அர்த்தம் அல்ல, அவர் கொடுக்கிறார் என்பது தான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தர் இங்கு கற்றுக் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்துடைய சிஸ்டம் என்ன? கொடுப்பது. உலக ராஜ்யத்துடைய சிஸ்டம் என்ன? அதுவும் சரி, கொடுப்பது. எப்படி கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் உழைப்பதின் மூலம் சில நேரங்களில் பொய் சொல்லி திருடி ஏமாற்றி எப்படியாவது நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதிலிருந்து அவன் என்ன பண்ணுறாங்க? அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மனசாட்சியை அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தாலும் அதை என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் நம்புகிற நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டு போய் எங்கே கொடுக்குறாங்க? கோயில்களில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கற்றுருக்குறாங்க. பாருங்கள், நீங்கள் நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். கோடிக்கணக்கில் கொண்டு போயிட்டு அவர் காணிக்கை செலுத்தினார் அப்படின்னு சில இடங்களில் கோயிலெல்லாம் வந்து இவர் பேரை எழுதி உபயம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டியூப்லைட் இன்னாருடைய பேர் அப்படின்னு சொல்லி உபயம்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அங்கேயும் வந்து கொடுப்பதில் தான் நான் ஐஸ்வர்யவன் ஆகுறேன் என்கிற ஒரு சிஸ்டம் இங்கே வேலை செய்கிறத அவன் புரிஞ்சிருக்கான். அதனால் அவன் கொடுக்குறதெல்லாம் அவன் யோசிக்கிறதே இல்லை. பில்டிங் கட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், இடம் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் முதன்மையாக வந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த கிங்டம் சிஸ்டம் அதில் ஃபங்க்ஷன் பண்ணாமல் வேர்ல்டு சிஸ்டத்தில் வேலை செய்கிறாங்க பாருங்கள். அதாவது வேர்ல்டு சிஸ்டம் என்று சொல்லும் பொழுது புரிஞ்சிக்குவீங்க. இவங்க தான் கணக்கு பார்க்குறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு சபையில் வந்து கணக்கு பார்க்குறது. இவர் எப்படி புது ட்ரெஸ் போட்டிருக்காரு, பாஸ்டர் புது ட்ரெஸ் போட்டிருக்காரு, கார் வாங்கியிருக்காங்களே, அந்த ஊழியக்கார கார் வாங்கியிருக்காரு, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் கொடுக்குற காணிக்கையிலேருந்து வந்துச்சு. மனசில் மண்டைக்குள்ளார யோசிக்கிறதே தப்பு. இது வேர்ல்டு சிஸ்டத்துலேருந்து வேலை செய்கிறார். ஏன்னா இதை பேசுகிறதுன்னு ஒரு குரூப் உட்காந்துருப்பாங்க. இந்த டீ கடை பெஞ்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு இது மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கிறது. இவன்லாம் விழுந்து போயிருக்காங்கிறது அவனுக்கே தெரியல. இப்படி பேசிகிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் விழுந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டால், இது வந்து வேர்ல்டு சிஸ்டத்துலேருந்து இவன் பேசிகிட்டு இருக்கான். இதனால் ஏதாவது பிரயோஜனமாக ஒன்றும் கிடையாது. இவன் பரலோக ராஜ்யத்தினுடைய சிஸ்டத்துக்கு எதிராகவே இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். பிசாசு இவனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது அவனுக்கே தெரியல. அப்போது வேர்ல்டு சிஸ்டத்தில் வேலை செய்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் உள்ளவர்களாக அதை கொடுக்காதவர்களாய் மாறிவிடுகிறார்கள். நல்லா புரியுது, கொடுக்காதவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இப்போ பாசுக்கு ஏதோ கஷ்டம் போல் இருக்குது, அதனால் பேசிகிட்டு இருக்கார். இந்த எண்ணமே மோசமான எண்ணம். அப்படிலாம் எண்ணவே கூடாது. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டு உலகம் பூரா போங்கன்னு சொல்லியிருக்கிறார். உலக பார்வை உடையவன் நான். நல்லா கவனிங்க. ஆமாம். ஏன் வந்து சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கிங்டம் எக்ஸ்பீரியன்ஸிலிருந்து, பரலோக ராஜ்யத்தின் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வார்த்தை புரிஞ்சு, அனுபவம், அந்த அனுபவத்திலிருந்து ஏன் கொடுக்கறதில்ல? 5 ரூபா காயின் போடுறது, 2 ரூபா, 1 ரூபா, 10 ரூபா, இப்படி பாசங்கிட்ட இருக்கிறதானே போட முடியும். ஆமாம், அது எப்படி போடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் இவ்வளோ நாள் போட்டிருக்கலாம். இன்றைக்கி புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுப்பது என்பது நீங்கள் ஏதோ தர்மத்துக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் கீ ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஹலோ, ஆப்ரேட் பண்ணுறீங்க. எத்தனை பேர் நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்க? அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்கள். இப்பொழுதே பரலோகத்தின் கீழே நீங்கள் சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏன் அவங்களால கொடுக்க முடியலனாக்க, இவங்க உலகத்தின் அந்த வேர்ல்ட்லி எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது. மாதம் நம்ம வந்து வாங்கின சம்பளம், இந்த சம்பளங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம், இதை வந்து நான் தசமபாகமாக கொடுக்கணுமா? 10ல் 1 பங்கு தசமபாகத்தை நான் கொடுத்தேன்னா பிறகு நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் மைண்டில் பிளான் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வாங்க முடியாமல் போயிடுமே. நல்லா கவனிங்க. இந்த எண்ணங்கள் சில நேரங்களில் நான் சம்பளத்தில் தசமபாகத்தை எடுத்து வச்சிருவேன். நான் வச்சிருவேன், அது கவரில் அப்படியே எடுத்து வச்சிருவேன். ஆனால் ஒரு நேரம் வரும்போது எனக்கு நெருக்கமாக இருக்குது பாருங்கள், கஷ்டப்படுறேன் பாருங்கள், அந்த நேரத்தில் எடுத்து பயன்படுத்திக்குவேன். இதுக்கு பேர் தசமபாகமா? பாவம். ஹலோ, ஹல்லேலூயா. வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸிலிருந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க வந்து வேர்ல்டு சிஸ்டத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால, உலகத்தின் அந்த அமைப்பில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால
தசமாக கொடுக்கறத கூட நான் கொடுக்கணும்னு விரும்பலை, அல்லது தசமாக கொடுத்தா என் பணம் போயிடுமே, 10ல் 1 பங்கு, நான் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா 1000 ரூபா இன்றைக்கி என் கையை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த 1000 ரூபா இருந்தால் நான் இன்றைக்கி என்னென்னமோ செய்யலாமே என்கிற எண்ணம் இருக்குது பாருங்கள். அது தரித்திர எண்ணம், அது உலக எண்ணம். ஆனால் ஆண்டுகிட்டேருந்து நிறைய வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு காரியம் திங்க் பண்ணுவாங்க, என்ன தெரியுங்களா, என் கையில் இருந்து ஒரு பணம் போச்சு அப்படின்னா, சபைக்கு போச்சுன்னா, அல்லது காணிக்கை பைக்குள்ளே போச்சுன்னா, அது காணிக்கை பெட்டிக்குள்ளார போச்சுன்னா, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே போனதாக நினைப்பாங்க. ஒரு குரூப் இருப்பாங்க அது மாதிரி. என் கையிலேருந்து போயிடுச்சுன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே போனதாக நினைக்கிற அந்த எண்ணம் உலக எண்ணம். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் உள்ள வேலை செய்யுது. சிலர்லாம் நினைப்பாங்க, சர்ச்சைக்கு போய் தான் நான் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுவேன். ஆனால் இதுவும் பாருங்களேன், நீங்கள் யாருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதையே நீங்கள் புரியாமல் செஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க. இது தேவனுக்கு கொடுக்குறேன், இல்லை ஊழியக்காராகி எனக்கு கொடுக்குறேன் நீங்கள் நினச்சிங்கனாக்க நீங்கள் உலக சிஸ்டத்தில் இருந்துகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா இது பயங்கரமான பிசாசின் ஒரு தந்திரம், வஞ்சகம். நீங்கள் இன்னும் பழைய உலக தரித்திரத்தின் வாழ்க்கையிலேயே இருக்கும்படி பிசாசு உங்களை கட்டி வைத்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனம் பழைய ஏற்பாட்டோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அன்னைக்கே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தான் கர்த்தர் கொடுத்துருந்தார். புதிய ஏற்பாட்டிலையும் அதே திறவுகோல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே நான் வாசிக்கிறோம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆகாரங்கிறது என்ன, மதியம் சர்வீஸ் முடிஞ்சோன்னே சாப்பாடு போட்டு அனுப்புறது, அதை சொல்லலை இங்கே. ஆகாரம் என்பது என்ன, என் வசனத்தை புசிக்கிறவன், என் அப்பத்தை புசிக்கிறவன். இந்த வார்த்தையெல்லாம் என்னங்க, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவரை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளுதல். இப்போ நீங்கள் வீட்டில் உக்காந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் செய்தி கேட்குறீங்க, உங்கள் கையில் ஃபோன் மாத்திரம் இருக்குது. இல்லை, ஃபோன் இல்லாதவர்கள் கேட்க முடியாது. இப்போ ஃபோன் மாத்திரம் இருக்குது, நீங்கள் நெட் கனெக்ஷன் பண்ணலை, என்ன செய்வீங்க, எந்த விதமான தொடர்பும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இந்த சர்வீஸில் அட்டன் பண்ணவும் முடியாது. ஆனால் எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக உட்காந்து வசனங்களை கேட்குறீங்க. இல்லாதவர்களுடைய மனநிலைமை எப்படி தெரியுங்களா இருக்கும், நீங்கள் சர்வீஸ் அட்டன் பண்ண முடியலையே. அப்போது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோன் வாங்குறீங்க, அதுக்கு டேட்டா நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ இவ்வளோ காரியங்கள் செயல்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ சர்ச் ரெகுலராக நடக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு அங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறா அல்லது அங்கே நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் இன்வால்வ் ஆக முடியாது. நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும், ஒரே இடத்துக்கு நாம் கூடி வர வேண்டும். அதுக்கு நீங்கள் பிரயாசப்படுறீங்க, செயல்பட்டு தான் ஆகணும். இப்போ அதே மாதிரி இன்றைக்கு இங்கே வசனம் என்ன சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு, தேவனை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வதற்கு, அவருக்குள் வாழ்வதற்கு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை சரியாய் நீங்கள் பயன்படுத்துவதற்கு. அடுத்த வசனம், தசம்பாங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். குடோன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. வேரோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, வானம் என்ற வார்த்தை பரலோகத்தை குறிக்கிறது. நான் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து, அங்குள்ள வேர்ஹவுஸை திறந்து அல்லது குடோனை நான் திறந்து, இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த காரியத்தை தான் பவுல் புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது உற்சாகமாய் கொடுக்கிறவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இங்கே உற்சாகத்தை பேசுகிறார், தாராளத்தை பேசுகிறார், மனப்பூர்வத்தை பற்றி பேசுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த வசனம் எதை காண்பிக்கிறது என்றால், பண்டசாலையை, அதாவது வானத்தின் அந்த குடோனையே கர்த்தர்
பரலோகத்தின் குடோனையை கர்த்தர் திறந்து நம்மேல் ஊற்றுகிறாராம். போர் அவுட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஊற்றுகிறார், நம்மேல் அவர் பொழிகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு இதெல்லாம் தேவை ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரிடத்தில் வந்து முட்டி போட்டு கேட்டுக்கிட்டே இல்லாமல் கீயை ஓப்பன் பண்ணுங்கள். கீயை சரியாக யூஸ் பண்ணுங்கள். அந்த டோரை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணாத பட்சத்தில் ஆண்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே அதை ப்ராமிஸ் பண்ணிட்டார்ல, சரியாக நீங்கள் கீயை யூஸ் பண்ண வேண்டும். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, ஒரு ரிலீஜன் கிறிஸ்டினாக இருக்கக்கூடாது, மத கிறிஸ்தவராக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடாது. நோ, இயேசு கிறிஸ்து மதத்தை பரப்ப வரவில்லை. எந்தெந்த விசுவாசிகள் எல்லாம் அதாவது ரட்சிக்கப்பட்டு மதவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தரித்திரத்தில் தான் இருப்பார்கள், போராட்டத்தில் தான் இருப்பார்கள், பிரச்சனையில் தான் இருப்பார்கள். அவங்க விடுதலை பார்க்கவே முடியாது, முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அவங்க பரலோக ராஜ்யத்தின் கீயை சரியாக பயன்படுத்தலை. எப்படி பயன்படுத்தணுங்கிறதான் இங்கே நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ ஐஸ்வர்யம், செழிப்பு, இவைகளுக்கெல்லாம் சரியான ஒரு கீ எதுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பது. கொடுக்கலன்னா ஒன்றும் நடக்கவே நடக்காது. அது ப்ராஃபிட்டிக்கலாக ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே. ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்கிறதில்ல. செயல்படுங்கள். சரியான சூழ்நிலையில் நீங்கள் விதையுங்கள். நீங்கள் அப்போ நல்லா கவனிங்களேன். இந்த வேர்ல்டு சிஸ்டம் என்ன பண்ணுன்னா எப்பொழுதுமே பற்றாக்குறையை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். உனக்கு இல்லை, உனக்கு இல்லை. அடுத்து என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு இதெல்லாம் வாங்கணுன்னு யோசனை பண்ணல, நீ இப்போ வாங்கிடு, அடுத்த மாதத்தில் ஆண்டவருக்கு தெரியும், நீ கொடுத்துரு, அப்போ அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளாரே ஓடுகிற எண்ணங்கள் இருக்கு இல்லையா? இது வேர்ல்டு சிஸ்டத்திலேருந்து யோசிக்கிறீங்க, கிங்டம் சிஸ்டத்திலேருந்து யோசிக்கலை. கிங்டம் சிஸ்டம் ஆல்வேஸ் டீச் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், எப்பொழுதும் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நாம் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவ ராஜ்யத்தை பற்றிய அறிவு இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்துடைய நன்மையை நம்ம பெறவே முடியாதுங்க. தேவ ராஜ்யத்தை பற்றிய அறிவு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்முடைய உறவில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்கிற அறிவு இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் தேவன் வைத்திருக்கிற எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதற்காக இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் மதவாதிகளாக இருக்கிறீர்கள். அதை விட்டு வெளியே வாங்க. அதை பிரேக் பண்ணுங்கள். உடைத்தெறிந்து வெளியே வாங்க. ஒரு கூட்டுப்புழு கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வரும் பொழுது மற்றவருடைய உதவியை அதை தேடுவதில்லை. அது தானாக பறக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் எதிலே கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ அதை உடைத்து எறியுங்கள். அந்த வல்லமையை, அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வெளியே வாங்க. உங்களுக்காக இன்னொருத்தர் ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. தேவன் மாறாதவராயிருக்கிறார். இயேசுவின் நாமத்தை சரியாக பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்க. இத்தனை வருஷங்கள், இத்தனை மாதங்கள் உங்களுக்கென்று நீங்கள் வாழ்ந்து கொண்டு நான் கண்ணை மூடினால் பரலோகத்திற்கு போவேன் என்கிற ஒரு பொய்யான அல்லது மாயையான ஒரு 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 உணர்வோடு, எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை உடைச்சி வெளியே வந்துட்டு இப்போ சொல்லுங்கள், நான் தேவனை பற்றிய அறிவிலிருந்து, அவருடைய உறவிலிருந்து நான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை சரியாய் பயன்படுத்தும்படிக்கு, அநேகரை ஆசீர்வதிக்கும்படிக்கு, அநேகரை பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கும்படிக்கு கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். என்னை அவர் வருகிற நாட்களில் இன்றிலிருந்து என்னை பயன்படுத்த போகிறார். நான் அவரை அறிகிற அறிவில் இன்னும் நான் வளரப்போகிறேன் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் வேர்ல்ட்லி சிஸ்டத்தில், உலகத்தின் அமைப்பில், அந்த சிஸ்டத்தில் நீங்கள் செயல்பட வேண்டாம். ஆனால் உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி வேதம் கிங்டம் சிஸ்டம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது? கொடு. சாரிபாத் ஊரின் விதவை அவள் கொடுக்காமல் அவள் இருந்திருந்தாள், அவள் சொன்ன வாயின் வார்த்தையின்படி அவள் மரித்து போயிருந்திருப்பாள். நீ தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டபடியினால்
பஞ்ச நாட்கள் முடிகிற வரையிலும் அவளும் அவளுடைய இனத்தாலும் அவளை சார்ந்தவர்களும் தீர்க்கதரிசியும் கூட அவர்கள் குறைவில்லாமல் வாழ்ந்தார்கள். ஆமென் சொல்லு. இந்த வார்த்தையை உங்கள் மேலே நான் பேசுகிறேன். பேசிக்கொண்டிருக்கிற அடியனை ஆவியானவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இந்த வார்த்தையை உள்வாங்குங்க. வேறு பார்வையோடு என்னை பார்த்து அல்லது வேறு பார்வையோடு என் வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. நீங்கள் பழைய நிலையில் அல்ல, நீங்கள் இப்பொழுது புது மனுஷனாக கிறிஸ்து இயேசுவுக்குள் மீட்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிக்கையிடுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய கிருபை பெரியது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தேவ ராஜ்யத்தின் சிஸ்டத்திலே செயல்படும்படி எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறதற்காக நன்றி. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உங்களை பற்றிய அறிவை நாங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய நாலேஜ் எங்களுக்கு வேண்டுமான்றே, உங்களுடைய விஸ்டம் இன்னும் வேண்டுமான்றே, ஞானம் இன்னும் வேண்டுமான்றே. உங்களை பற்றிய அறிவை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த, பயிற்சி எடுக்க, அதை செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் கிருபை இறங்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ராபா ஷாக்கானாதியானம். யாரெல்லாம் இந்த வேர்ல்டு சிஸ்டத்தில், உலகத்தின் அமைப்பில், அந்த சிஸ்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்களோ, நான் தேவராஜ்யத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உலகத்தின் அந்த அமைப்பில் இருந்து தேவனை தவறான ஒரு பார்வையில், சபையை, பரிசுத்தவான்களை, ஊழியக்காரனை தவறான பார்வையில் பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் விடுவிக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற பலவிதமான தேவராஜ்யத்துக்கு எதிரான எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுதே முற்றிலுமாய் செயலணிந்து போவதாக அவருடைய எண்ணங்களை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதை தொடுகிறதற்காய், ஊழியம் செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நான் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதாகாலம் இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிறவங்கள் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை பெரியது.